குழந்தைங்க காலையில் தூங்கி எழுந்திருக்கிற ஃபஸ்ட்டு 3 நிமிஷம், அடுத்தது ஸ்கூல் விட்டு வர்ற 3 நிமிஷம், அடுத்தது தூங்க போகும்போது இருக்கக்கூடிய அந்த 3 minutes. இந்த 3 குழந்தையோட மன வளர்ச்சியில் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ காலையில் அந்த குழந்தை தூங்கி எந்திரிக்குதுன்னா அந்த முதல் 3 நிமிஷம் நம்ம என்ன பேசுகிறோம், குழந்தைகிட்ட எப்படி பேசுகிறோம், வெரி இம்பார்ட்டண்ட். அஃப்கோர்ஸ் நம்ம எழுப்பும்போது என்ன சொல்லி எழுப்புறோம், தங்கம் அப்படி இப்படி எல்லாம் சொல்லி தான் எழுப்புறோம், இல்லைன்னு சொல்லலை. பட் ரொம்ப காஷியஸாக நேரமாச்சு, எந்திரி, டைம் ஆச்சு, பஸ் போயிடும், இந்த மாதிரி பேசாமல் ஜஸ்ட் ஜென்ட்லி நம்ம எப்படி பொறுமையாக குழந்தை எழுப்புவோமோ அந்த மாதிரி எழுப்புங்க. செகண்ட் வெரி இம்பார்ட்டண்ட் ஒன், அந்த ஸ்கூல் விட்டு வர்ற 3 நிமிஷம். ஜென்ரலாக ஸ்கூல் விட்டு வர 3 நிமிஷத்தில் என்ன கேட்போம், ஹவ் வாஸ் தி ஸ்கூல் இன்னைக்கு, சாப்பிட்டியா, அப்புறம் கொஞ்சம் வளர வளர இன்னைக்கு டெஸ்ட் இருந்தது, நல்லா எழுதினியா, இதையே தான் கேட்போம். அதில் வேறு சில பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, முதல்லலாம் நல்லா பதில் சொல்லுவாங்க, இப்போல்லாம் பதிலே பேசுறது இல்லைங்க. எப்படி பதில் சொல்லும்? அதே கேள்வி 365 நாளும் கேட்டால் எப்படி குழந்தை பதில் சொல்லும்? ஸோ தோஸ் ஃபஸ்ட் 3 minutes அப்போ நீங்கள் சொல்லலாம், அப்போ நாங்கள் கேட்கக்கூடாதா, ஸ்கூல் எப்படி இருந்தது, சாப்பிட்டியானலாம். யூ கேன், பட் வெயிட், யூ கேன் ஆஸ்க் இட் லேட்டர். ஸோ குழந்தை ஸ்கூல் விட்டு வரக்கூடிய அந்த 3 நிமிஷம் ஒரு ஸ்மைலோட ரிசீவ் பண்ணி டாக் சம்திங் டு த சைல்டு, கேஷுவலி கான்வர்ஸ் வித் த சைல்டு. இன்னைக்கு பாட்டி ஃபோன் பண்ணியிருந்தாங்களா, எந்த குழந்தையா இருந்தாலும் எவ்வளோ சோர்ந்து தான் ஸ்கூல்லேருந்து வந்தாலும் கூட பாட்டி ஃபோன் அப்படின்னு சொன்னாலே ஒரு எந்தூசியாசம் வந்துடும். ஸோ அந்த 3 minutes ஜஸ்ட் கான்வர்ஸ் வித் த சைல்டு. ஒரு நல்ல கான்வர்சேஷன் வைங்க, கேள்விகளாக கேட்க வேண்டாம். அப்புறமா நீங்கள் கேட்க நினச்சது எல்லாம் மெதுவாக கேளுங்க. அடுத்தது குழந்தை தூங்க போகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த 3 நிமிஷம், அந்த 3 நிமிஷம் வாட் யூ ஆர் டாக்கிங் டு யுவர் சைல்டு. நேரமாச்சு, தூங்கு, நாளைக்கு ஸ்கூல் இருக்குது, நேரமே எந்திரிக்கணும், அப்படி ஒரு ப்ரெஷர் கொடுக்காம பொறுமையாக அந்த குழந்தைக்கு ஏதாவது நல்ல விதமாக ஆக்சுவலாக கதை சொல்லலாம். த பெஸ்ட் திங் இஸ் குழந்தை தூங்க போகும்போது கதை சொல்கிறது. அந்த கதை சொல்கிறது ஒரு 10 விஷயம் நம்ம சொல்லணும்னு நினைக்கிறத ஒரு கதையில் அந்த குழந்தைக்கு சொல்ல முடியும். ஸோ இந்த 3 நிமிஷம் த 9 minute ஹோம்ஒர்க் நம்ம பண்ண வேண்டியது பேரண்ட்ஸ். இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் அந்த லாஸ்ட்டில் சொன்னேன் இல்லையா, தூங்க போகும்போது கதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது குழந்தைங்களுக்கு மாத்திரமில்லை, நமக்கும் அதில் நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஸ்டார்ட் டூயிங் யோர் ஹோம்ஒர்க் ஃப்ரம் டுடே.